அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹாய், ஹலோ. என்ன மக்களே, இதான் நமக்கு ஃபஸ்ட்டு சேனல். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை போயிட்டுருக்கோம். என்னடா எல்லாம் சீசன் டைமில் கொல்லிமலை போவாங்களே, இது சீசனே கிடையாது, இப்போ ஏன்டா போகிறேன்னு கேட்குறீங்களா? என்ன பண்ணுறது, நமக்குன்னு வச்ச ஒரு சில நண்பர்கள் அப்படி. நம்ம வேறு ஒரு ஏரியாவுக்கு பிளான் போட்டால் இவங்க வேறு ஒரு ஏரியாவுக்கு போவாங்க. இதுதான் நம்ம ஏரியா. பார்த்துங்க, நம்ம ஏரியா நம்ம வீடை விட்டு கொஞ்சம் வெளியே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் போட்ட இடம் வேறு, ராம்நாடு போகலாம், ராமநாதபுரம், ராமேஸ்வரம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி பிளான் போட்டோம். வழக்கம் போல் தான் நம்ம கூட்டத்திலே 2 பேர் இருப்பாங்களே, இல்லை தலை அப்பா விடலை, அம்மா விடலை, ஒய்ஃப் விடலை. நான் இங்கே பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளோ 2 இருக்கு. மனுஷங்க போட்டிருக்கீங்களா? ஏன்டா போட்டிருக்கீங்க? சொல்லிட்டு இருக்க பசங்க தான் அதிகம். அதனால் எல்லாம் பண்ணுறது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன் டே ட்ரிப்பாக கொல்லிமலை போயிட்டுருக்கோம். இப்போ தான் கிளம்பியிருக்கோம். இதான் முதல் வீடியோவாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவாங்கன்னு தெரில, அப்லோட் பண்ணால் கண்டிப்பாக எல்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்கு நம்ம பசங்க எல்லாமே சேர்ந்து போயிட்டுருக்கோம். இவர் தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் டவுக்கி. அது இப்போ உங்களுக்கு குட்டி கொஞ்சம் பேர் தரல. இது நான், இது என் தம்பியோட ஃப்ரெண்டோட தம்பி, எனக்கும் தம்பி தான். நம்ம எல்லாம் சேர்ந்து கொல்லிமலை போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு இப்போ தான் கொல்லிமலை கிளம்பியிருக்கோம். நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம் அப்படி இருக்கு. நம்ம கரெக்டாக இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கொல்லிமலையோட ஆர்ச்சி கிட்ட நிற்கிது, கீழே நிற்கிறோம். இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. கொண்டை ஊசி வளைவு கொல்லிமலை தொடர்க்கும் உங்களை அன்புடன் அழைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம உண்மையிலே அன்புடன் அழைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 70 ஹேர்பின் பெண்டு, 70 ஹேர்பின் பெண்டை தாண்டி நம்ம இப்போ இங்கே இப்போ மேலே போக போகிறோம். யார் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க 4 பேர் எல்லாமே வந்திருக்கோம். ஹாய் தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. ஏங்க கொல்லிமலை போவோங்க. ஏங்க இப்போ நம்ம கொல்லிமலை மேலே ஏறிட்டு இருக்கேங்க. கிட்டத்தட்ட இப்போ 70 பெண்டில் இப்போ தான் 2 பெண்டே கடந்திருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் சூப்பராக இருக்குங்க. கிளைமேட் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப டேஞ்சரான பெண்டுங்க. எல்லாமே வரும்போது எல்லாமே பார்த்து வாங்க. ஹெல்மெட்டு எல்லாமே கரெக்டாக போட்டுவாங்க. அதான் பிளாஸ்டிக் எல்லாமே அவாய்ட் பண்ணிருக்கோம். முக்கியமாக அதான் முக்கியம். இயற்கை வந்து நமக்கு கிடைச்ச வரம், இதை நம்ம யாருமே நம்ம கெடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இயற்கையை நம்ம தான் பார்த்துக்கணும், சரிங்களா? அதனால எல்லாமே என்ன பண்ணுங்க, நம்ம பிளாஸ்டிக்லாம் கொண்டு வந்தீங்கன்னா பிளாஸ்டிக்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படியே எடுத்ததால எல்லாமே உங்கள் பேக்லேயே போட்டுருங்க. வேறு எதுவும் இல்லை. பாருங்க, இங்கே ஒரு ஈர்க்க ஏற முடியாமல் திணறது என்ன பண்ணுறதில்ல. முன்னாடி நம்ம நண்பர்கள் 2 பேர் போயிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் கொல்லிமலை ஒரு மேலே அல்டிமேட் தான். இதே இன்னும் கொஞ்சம் சீசன் டைமில் நல்லா பெரிய காலத்தில் வந்துருந்தோம்னா நல்லா பாகி கிளைமேட் என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்போ என்ன கொஞ்சம் வெயில் அடிக்குது, மேலே போக போக எதுவும் கூடாக இருக்கும். அவ்வளோதான். அதாவது அடுத்த ஹெல்பின் பெட் வந்துருச்சு. கிளைமேட் எல்லாமே அழிச்சு விட இருக்குங்க. என்ன இது? இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் கிட்டத்தட்ட ஒரு பாதி ஸ்டிச்சாக கவர் பண்ணிட்டோம். ஒரு 30 ஹேர்பின் பெண்ட் வரைக்கும் வந்திருக்கோம். நல்லா இருக்குங்க. வெளியே சொன்னால் ரெகுலராக வர கொல்லிமலை தான். ஆனால் இந்த டைம் நம்ம தெரியல, கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. பார்க்க நல்லா நீட்டாக இருக்குது. ஒரு வழியாக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா படகு இல்லம், போட் ஹவுஸ் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 70 ஹேர்பின் பெண்டை தாண்டி நம்ம போட் ஹவுஸ் வந்திருக்கோம். நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். போட்டிங் போயிட்டு போட்டிங்கில் எதுவும் சுவாரஸ்யம் நடக்குதா என்னன்ட்டு பார்த்து அவங்களுக்கு சொல்கிறேன். என்னன்ட்டு ஸோ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல நம்ம பசங்க, அவ்வளோதான். ஊஞ்சலாக பார்த்தானே போதும், எல்லாம் சின்ன பசங்களாம் மாறிடும். அவங்க மட்டுமா, நம்மளும் தான். இந்த அடுத்த நம்ம ரவுண்டு தான் அடுத்தது. கொல்லிமலைக்கு வந்திருக்கும். ஆனால் பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லையா தலைவர? கூட்டம் ஒன்றும் இன்னைக்கு சாட்டர்டே தான், வீக்கெண்டு தான். ஆனால் பெருசாக ஒன்றும் இன்னைக்கு கூட்டம் எதுவும் இல்லை. பார்ப்போம், நாளைக்கு எது கூட்டம் கண்டிப்பாக நிறையா இருக்கும்.
இங்கே இருக்கிற இந்த ஊஞ்சல் சீசா சர்க்கஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் கவர்மெண்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணலாம். ஏன்னா எல்லாமே என்னன்னா இப்போ தகரம்லாம் நிறைய இதில் கிழிக்குது, ஊஞ்சல்லாம் உடையுது, சர்க்கஸ்லாம் ஆடுது, நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. இது எல்லாத்தையும் கவர்மெண்ட் பார்த்து கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். போட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்கிக்கிறாங்க. 4 பேர் போகிற மாதிரி இந்த போட் இருக்குது. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. கடைசியில் நம்மளை இன்னைக்கு உட்கார விட்டாங்க. இவங்க 2 பேரும் போட்டை நல்லா மாங்க அழுத்துறாங்க. இப்போ போட்டோட ப்ரைஸ் என்ன உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன். போட்டுக்கு வந்து தலைக்கு வந்து 50 ரூபா வாங்கிக்கிறாங்க. இப்போ 4 பேர் போகிறோம். 4 பேர் போகிறனால 200 ரூபா வாங்கிக்கிறாங்க. ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம போட்டிங்கில் இருக்கலாமா. ஃப்ரீயாக இருந்தோம்னா எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கலாமா. ஓ சாமியோ, அடிச்சு ஓட்டு சாமியோ. ஆஹா, ஒரு வழியாக போட்டிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டோம். கொடுத்த 50 ரூபாய்க்கு ஒருத்து தாங்க. என்ன ஒரே ஒரு மைனஸ்னால் 20 நிமிஷம் மட்டும் தான் கொடுக்குறாங்க. நமக்கு அந்த டைமிங் பற்ற மாட்டேங்குது. இப்போ ஓகே, ஆனால் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கனால நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் வரைக்குமே இந்த போட்டிங்கில் இருந்துட்டோம். என்ன பெடல் அழுத்தி காலு தான் உடஞ்சி போச்சு. அப்படியே இது பக்கத்தில் வந்தீங்கன்னா நம்ம அம்மாச்சி சூடாக மிளகா பஜ்ஜி வளக்கா பஜ்ஜியெல்லாம் வைக்கிறாங்க. அம்மாச்சி அப்படிங்க பாருங்க. ஹாய் சொல்லுங்க அம்மாச்சி. ஹாய் பாய். தேனா இருக்குதுங்க. ஏங்க பணியாரம் சும்மா பஞ்சு மாதிரி இருக்குங்க. எப்ப பார்த்தாலும் சோறு வாயில வச்சா இருக்குங்க. அங்க சூட்டுல வெந்து சாகிறதுக்கு இங்கே கொஞ்சம் கூலிங்ல வந்து சந்தோஷமா இருக்கலாம். அவ்வளோதாங்க. இதுதாங்க சீக்குப்பாறை வியூ பாயிண்ட்டு. சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது வைக்கிறது தான்டா. பார்த்தீங்கன்னா சீக்குப்பாறை வியூ பாயிண்ட்டுக்கு இது இன்னொரு வியூ பாயிண்ட் மாதிரி நம்ம மேலே ஏறி போய் பார்க்க போகிறோம். இதோட வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு தெரில. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா மாதிரி கீழே ஒரு கட்டையை போட்டு முட்டு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் போயிருக்கோம். சூப்பராக இருக்குங்க. வியூ பாயிண்ட்டு உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்குது. கிளைமேட்டும் சரி, அந்த ஒரு ஃபாகியான மூமெண்ட்டும் இருக்குது. இன்னொரு ரவுண்டு மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் போய் பார்ப்போம். தலைவரே தப்பி தவறி கீழே பாத்துறாத. உண்மையிலே இந்த வியூ பாயிண்ட்டை ஒருத்துங்க. அப்படியே கீழே பாருங்களேன், ஃபுல்லாக எல்லாமே ஓப்பனாக இருக்குது. இங்கேருந்து பார்க்க சொல்ல ஈரோக்கில் வரைக்கும் எல்லாமே நடுங்குதுங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. மஸ்ட் விசிட் பிளேஸ் தான் இதுவும். நீங்களும் வந்து முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது. இதில் இப்போ சென்ட்ரா அப்போ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ மாசிலா ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு பல சம்பவங்களுக்கு அப்புறம் இந்த மாசிலா ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். வரும்போது மரம் முறிஞ்சு ஏகப்பட்ட பிரச்சனை வந்து கடைசியில் ஒரு வழியாக ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். போயிட்டு ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, மாசி ஃபால்ஸுக்கு போனோம். கடைசியில் அங்கே போனால் நம்மளை ஏமாற்றிட்டாங்க. வழக்கம் போல தான். தண்ணி ரொம்ப நல்லா தான் வருது, ஆனால் கூட்டம் பயங்கரமாக இருக்குது. நம்ம போய் குளிக்க முடியல. அதான் இப்போ நம்ம அருவிக்கு வந்திருக்கோம். நம்ம அருவின்றது எப்படின்னா கிட்டத்தட்ட சேம் அதே மாசிலா அருவி மாதிரி தான் இருக்கும்.
நல்லா இருக்கும். மாசி அருவி மாசிலா அருவியா ஏதோ ஒன்று தப்பாக இருந்தால் நீங்களே கரெக்ட் பண்ணிக்கோங்கப்பா. இதான் நம்ம அருவி. நீட்டாகவும் இருக்கும், நல்லா குளிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வசதியாக தான் இருக்கும். தாராளமாக வந்து குளிக்கலாங்க எல்லாமே. வழக்கம் போல் 4 மணிக்கு வந்து குளிக்க போகிறோம். அவ்வளோதான். உண்மையாகவே ஒர்த்துங்க அந்த அருவி. நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஓகே ஓரளவு தான் இருக்குன்னு நினச்சிருந்தேன். ஆனால் அருவி தண்ணி ரொம்ப கம்மியாக வர மாதிரி தெரிஞ்சாலும் அந்த ஒவ்வொரு ஃபோர்ஸும் செம்ம ஹெவியாக இருந்துச்சு. அப்படியே ஷோல்டராக உடையிற அளவுக்கு செம்ம நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. அருவி அந்தளவுக்கு நல்லா ஒர்த்தாக இருந்துச்சு. மஸ்ட்டு விசிட் பிளேஸ் தான் கொல்லிமலைக்கு. இது வந்து ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். இது பேர் வந்து நம்ம அருவின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க இந்த கொல்லிமலையோட ட்ரிப்பு. கடைசியாக நம்ம அருவி ஃபால்ஸை குளிச்சுட்டு கீழே இறங்கிட்டுருக்கோம். ஆனால் இறங்கும் போது அந்த வியூ பாயிண்ட்டை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்டும் சரி, அந்த ஹில்ஸும் சரி, அதுவும் முக்கியமாக அந்த சன் செட்டாக வர்றது பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது, நீட்டாக இருக்குது.